ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்காக தான் உன் தலையெழுத்தை திருத்தி எழுதி உனக்கான நல்லது உன் வாழ்வில் நடக்கும்படி செய்வதற்காக உன்னை பார்க்க வந்தேன். எல்லா மக்களின் நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்கிற, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசுள்ள உன்னை மட்டும் நான் கஷ்டப்பட விட்டுடுவேனா என்ன? இதோ உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு. இனிமேல் நீயும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக ஜெயிச்சு நிற்க போகிற. உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போலவே உன் வாழ்க்கையை நீ நினச்சதை விட சிறப்பாக மேம்படுத்தி காட்ட போகிறேன். அடுத்தவங்க உன்னை என்ன நினைக்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்கன்னெல்லாம் நீ யோசிக்க வேணாம். யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் என்ன நினச்சாலும் அதை பற்றி நீ கவலைப்படவே வேணாம். ஏன்னா உனக்கு துணையாக, உன்னை முழுவதும் புரிந்தவனாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா. யாரோ நினைக்கிறது போல நீ இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு பிடிச்சது போல நீ நினைக்கிறது போல உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு போ. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எல்லாம் நீ ஆசைப்படுறது போல யாரும் இருக்க போகிறதில்ல. நீ எதிர்பார்க்கறது போல யாரும் எதையும் செய்ய போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் அடுத்தவங்களுக்கு ஏற்றாற் போல இருக்கணும்னு ஆசைப்படுற? அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போல் நம்ம இருக்கணும், அடுத்தவங்களுக்கு பிடிக்கிறது போல் நம்ம உடை உடுத்தணும், அடுத்தவங்களுக்கு பிடிக்கிறது போல் நம்ம நடந்துக்கணும்னு நீ ஒருபோதும் யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. நீ எப்படி இருக்கன்றது உன் மனசை பொறுத்தது. உன் மனசுக்கு பிடிச்சது போல் நீ உனக்கு உண்மையாக, நேர்மையாக, சரியாக, சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு போ. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உனக்கு ஏமாற்றத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு சிலர் செய்கிற விஷயம் உனக்கு தெரிய வருது. ஒரு சிலர் உனக்கே தெரியாமல் உன்னை ஏமாற்றுபவர்களாக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்கு தெரிஞ்ச சில நபர்களை நினச்சி, அவங்க செஞ்ச சில கஷ்டங்களையும் அவங்க உனக்கு கொடுத்த காயங்களையும் நினச்சி நீ ஒருபோதும் மன நிம்மதியை இழக்காதே. என் அன்பு குழந்தையான உன்னை கஷ்டப்படுத்தினவன் அதுக்குரிய கர்ம வினையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாயப்பா உன் மனசை கஷ்டப்படுத்தி பேசினவங்களுக்கு உரிய தண்டனையை நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். நல்ல மனசோட, நல்ல தைரியமாக உறுதியான மனிதர்கள் யாருக்கும் தோல்வி ஒருபோதும் வரப்போவதில்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையிலையும் நீ தோற்று போகும்படி நான் விட்டுட மாட்டேன். நீ எப்போவும் தைரியமாக இரு. நேற்று நடந்த விஷயங்களை வேணும்னா உன்னால் சரி செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் நாளைய நாளே உனக்கான நாளாக, நல்ல நாளாக நிச்சயமாக உன்னால் உருவாக்க முடியும். பிரச்சனைகளை கண்டு பயந்து போகாமல் என்னாகுமோ ஏதாகுமோன்னு பதட்டம் அடையாமல் பொறுமையாக இரு. உன்னை சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இருந்துக்கோ. என்ன பிரச்சனை வந்தாலும் எது நடந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நான் ஜெயிப்பேன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையை நிச்சயம் சிறப்பாக மாற்றி காட்டுவேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்குற அளவுக்கு நீ ஜெயிச்சு நிற்க தான் போகிற. அந்த அளவுக்கு நீ மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்த உலக மக்கள் முன்னால் வாழ்ந்து காட்டணும்னா நீ ஒருபோதும் யாரையும் திரும்பி பார்க்காத. முன்னேறி பார்க்கணும், முன்னோக்கி மட்டுமே பார்க்கணும். உன் வேலையில் கவனத்தோட எப்போதுமே எல்லாத்தையுமே சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. யாராவது ஒருவர் மனசு நோக்கும்படி நீ செய்யக்கூடிய அல்லது பேசக்கூடிய சூழ்நிலை வந்தால் ரொம்ப கவனமாக அந்த சூழ்நிலையை கையாண்டு யார் மனசும் கஷ்டப்படாமல் அந்த பிரச்சனையை முடிச்சிடு என் செல்லமே. உன்னால் ஒருத்தர் மனவேதனையோட என்கிட்ட வந்து அழுகக்கூடாது. நீ அழுகும்போது எப்படி உன் கண்ணீரை துடைக்க ஓடோடி வந்தேனோ அதே போல் உன்னால் யாராவது மனசு நொந்தாலும் நான் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கண்களை துடைக்க வருவேன். அதனால தான் நீயும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத. யார் உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் அதை என் பொறுப்பில் விட்டுடுன்னு சொல்கிறேன். நீ கஷ்டத்தில் இருக்கிறத பார்த்துட்டு உன்னை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்தவர் தான் இந்த சாயப்பா. அப்படி இருக்கும்போது இப்படியே உன்னை கஷ்டப்பட விட்டுட்டு போயிடுவனா என்ன? நிச்சயமாக நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்காக நிறைவேற்றி கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன். வாழ்க்கையில் கவலைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த கவலைகளையே நினச்சி கவலைப்பட்டு அதை நிரந்தரமாக உன் கூட வச்சுக்கிறதும் கவலைகள்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் தாண்டி
நான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லி அந்த கவலைகளை தற்காலிகமாக்கிக்கிட்டு துரத்தி விடுறதும் உன் கைகளில் தான் இருக்குது. எப்போவுமே கவலையவே நினச்சிக்கிட்டு நிந்தினா அப்புறம் நிரந்தரமாக நோயாளியாயிருவேன். தற்காலிகமான கவலைகளையும் பிரச்சனைகளையும் தூக்கி எரிஞ்சிட்டினா அப்புறம் நீ புத்திசாலியாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என் செல்லமே. காலையில் விடியல் வந்துருச்சுன்னா இருள் பொழுது போய்விடுகிறது தானே? அதே போல தான் உன் மனசில் துணிச்சல் வந்துடுச்சுன்னா பயம் என்பதே இல்லாமல் போய்விடும். எப்போதும் துணிவுள்ள பிள்ளையாக, தைரியமுள்ள பிள்ளையாக, எல்லாத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு. நீ எதை யோசித்தாலும் அதை ஆசைப்படும் போதே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண தகப்பன் போல தான் இந்த சாயப்பா நானும் இருக்கேன். அதனால தான் நீ ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்ட எல்லா பிரார்த்தனைகளையும், உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக இப்போது உன்னை பாடாய்படுத்தி வாட்டி விதைக்கிற உன் தலையெழுத்தை சரி செஞ்சு நீ நல்லா வாழும்படியும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். சில காலமாகவே நீயாக இல்லை. உன் மனசில் நிறைய கவலைகள் வந்து உன்னை பாடாப்படுத்துறது எனக்கு தெரியும். உன் மனக்கவலைகளையெல்லாம் என்கிட்ட விட்டுட்டினா அனைத்தையும் நான் சரி செய்வேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது உன்னை வந்து சேரும். எதுக்கெடுத்தாலும் மன வருத்தத்தோடு இருக்காம சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தினா உனக்கான எல்லாவற்றையும் இந்த சாயப்பா நல்லதாக நடத்தி கொடுப்பேன். இப்போது கடினமாக இருக்கக்கூடிய, கஷ்டமாக உனக்கு தோணக்கூடிய விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நான் அழகானதாக மாற்றி காட்டுறேன். உன் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போகும். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கு நல்லதே நடக்கும். உன் மனசில் நீ என்ன யோசிக்கிறியோ அதை தான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன்னு உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? நீ நல்லதையே நினச்சினா நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதையே நடக்கும். எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு சாயப்பான்னு கேட்ட உனக்காகவே நல்வழியை காட்டி நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். நான் எப்போவுமே உன் கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும் என் கண்கள் எப்போவுமே ஒன்றை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. உன் முகம் கொஞ்சம் ஆடி போனாலும் உடனே நான் சோர்ந்து போவேன். உனக்கு நண்பனாக ஆறுதல் சொல்கிறேன்ற பேரில் யார் மூலமாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை பார்க்க வருவேங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எதை நினச்சும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. இனி வரக்கூடிய காலம் அனைத்துமே உனக்கு இன்பம் தரும் காலமாக இருக்க போகுது. என் மேலே உனக்கு வச்சுள்ள நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. அது மட்டும் இல்லாமல் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பரிசாக தான் நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்த உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இருந்த கசப்பான சூழ்நிலைகளை நினச்சி இனிமே நீ மனம் தளரக்கூடாது. கசப்பான விஷயங்களையும் கஷ்டமான விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான இனிப்பான இன்பமயமான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். உனக்கான அழகான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. நீ தைரியமாக என்னை மனசில் நினச்சிக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இரு. இனி எல்லாமே உன் முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல மாபெரும் வெற்றியாக மாறப்போகுது. என்னை மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டு நீ ஆரம்பிக்கக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் நிச்சயமாக உனக்கு வெற்றிகரமாகவே முடியும் என இப்போதே உறுதியளிக்கிறேன்.